ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஐராக்கமனே பெஸ்ட் சேனல். என்னடா எவ்வளோ நாள் கழிச்சு வீடியோ போடணும்னு பார்க்குறீங்களா? அது ஒன்றும் இல்லை, கொஞ்சம் இடைஞ்சலாக காலேஜ் போக நேரம் ஆயிடுச்சு. காலேஜ் நிறைய ஒர்க் இருந்தாலும் எனக்கு இந்த வாட்டி போட முடியல. இனிமேல் வீடியோ நம்மளுக்கு அப்புறம் தான் ஒன்று இருக்கும். இன்டர்வியூலேயே பார்த்துப்பீங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம், நான் என்ன போட்டிருப்பீங்க பேனர்லேயே இருக்கும். நம்ம 3 பிளேட் எடுத்துடும். 10க்கு நம்ம யூனிட் கிளிஸில் கலந்துக்க போகிறோம். இவங்க கூட பேட்டில் பண்ணி, அதாவது ப்ரைஸ் ஜெயிக்க முடியுமான்னு இவனுக்கு எல்லாம் மோட்டும் நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். ஒவ்வொரு பேர் டெஸ்ட் பண்ண போகிறோம். இவங்க மொத்தம் 16 மோட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அது இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, அது மட்டும் நம்ம இப்போ நான் எத்தனை மோது போடணும் நான் கணக்கு கேட்க மாட்டேன். நீங்கள் கணக்கு எடுத்து கமெண்ட் பாக்ஸில் எத்தனை மோது போட்டேன்னு சொல்லுங்கள். ஓகே கைஸ், அது மட்டும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேரும் பண்ணி விட்ருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷன் அக்கௌண்ட் மாதிரி போடுறதுக்கும். சரி வாங்க கைஸ், நான் ஆரம்பிச்சேன். ஸ்டேடியம் ரெடியாக தான் இருக்குது. கொஞ்சம் தள்ளி வச்சுப்போம். ஓகே, சேம் பர்ஃபெக்டாக இருக்குது. நம்ம லெஃப்ட் சைடில் லூயினர் இருப்போம். ஃபர்ஸ்ட்டு ஸ்டெமினா மோடில் போடலாம். நம்ம லான்ச்சர் ரெடியாகுது. 3 2 1 ரெடி. எந்த நம்ம பர்ஃபார்ம் தான் பார்க்க போகிறோம். லூயினரை அசைக்க கூட முடியல. இப்போ தான் அசைச்சிக்கிறான் பையன். ஆனால் ப்ரைஸ் எனக்கு ஸ்டெமினா போன மாதிரியே தெரியல. அப்பா ஃபேன்ஸ் மட்டும் சும்மா வேறு பவர்ஃபுல்லாக சாப்பிடணும், ஒத்துக்கிட்டே ஆகணும். லூயினரை அசைக்க கூட முடியல இவங்க. ஆனால் நடுவில் வந்துச்சு, சென்டரில் கொடுத்தாங்க, சென்டரில் வந்துச்சு. சரி ஓகே, நெக்ஸ்ட் மோட் வாஸ் அட்டாக் மோடாக இருக்கட்டும். தெரிஞ்சுதானே, தெரிஞ்சுதான். இந்த பட்சத்தில் நம்ம லூயினர் தான் ஃபர்ஸ்ட் அவுட் ஆகணும், வழி இல்லை. என்ன எட்டுங்க அது? அப்போ கூட நான் பர்ஸ்ட் ஆகாம இருக்குதா சொல்லு. எதுக்கும் மசாலா தான் வந்தாங்க அண்ணன். அப்படி லூயினா செய்கிறப்பா. த வின்னர் ஆஸ்லஸ் பிரிகேட். ஓகே கைஸ், நான் அட்டாக் பண்ண பையன் பஃபுல்லாக தான். இப்போ நம்ம ஓகே பேலன்ஸ் மோடு போடுவோம். கீழே போட்டோம் கைஸ், சாரி. ஓகே, நம்ம பேலன்ஸ் மோடு போவோம். நான் நீ செட் ஆக மாட்டேங்கிட்டா. சரி வா. என்ன பேலன்ஸாக நிற்கிறான் அவன். ஓய், என்னடா லூயினரை அசைக்க விட முடியல. ஸ்டெமினா தான் அசைக்க முடிஞ்சுது. ஆமாம், ஸ்டெமினா இருந்தால் கூட அசைக்க முடிஞ்சுது. இல்லை அசைக்க விட டிஃபென்ஸ். அது சாரி கைஸ், ஃபஸ்ட்டு வச்சது வந்து டிஃபென்ஸு. அந்த மாதிரி சொல்லிட்டான். அசைக்க முடியலான்னு அவ்வளோ ஸ்டெமினா இல்லை. ஸோ போனால் அவ்வளோ ஸ்பின் பண்ணலாம் சொல்லலாம். நெக்ஸ்ட் மோட் வாடா ஓடுதான். நெக்ஸ்ட் மோட் தான் ஒரிஜினல் ஸ்டெமினா மோட். இப்போ பார்ப்போம் ஆக்சஸ் ஸ்பீக்கர் எவ்வளோ நேரம் ஸ்டெமினாவிலே நிற்கிறாங்க. அதனால் என்ன அது ஆன்சரு. சரி லாக் பண்ணல. ஓகே கைஸ், ஆரம்பிக்கலாம். இது ஒன் இது கண்ணுக்கு வராத பேட்டில்ப்பா. எங்கேயோ போகுது லூயினர். செட் ஸ்பீக்கர். ஓகே ரெடி. கொஞ்சம் லேட்டாக ஊற்றுறது நம்ம. வா, லேட்டாக ஊற்றினால ஸ்டெமினா கொடுத்து ஆக்சஸ் பிடிக்கிறதுக்கு. இல்லைனா அப்படியே அந்த ஸ்டெமினாவை மெயின்டைன் பண்ணியிருப்பான். நான் நினச்சி கூட பார்க்கல கைஸ்.
நினச்சி கூட பார்க்கல. ஆக்சஸ் ஸ்ப்ரிங்கர் 4 போர்டு இருக்கலாம். இப்போ நம்ம லெஃப்ட்லேயும் வேறு ஒரு மோடுக்கு மாற்றலாம். லெஃப்ட் ஹை மோடுக்கு மாற்றோம். இப்போ வேணும் இந்த ஹை மோட்னா சிக்கல் பார்த்தீங்கன்னா இருக்கும் போது வெளியே வர மாட்டேங்கிறான், அப்படியே ஒட்டிக்கிறான். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 4 மோதை பார்த்தோம், இது கணக்கு பார்த்துக்கோங்க. ஓகே, 3 2 1 எத்தியாச்சு. ஸ்டெம்மை மட்டும் தோல்வியாதி. இந்த பேட்டில் ஒத்து வராது பேட்டல். ஓகே ஆரம்பிக்கலாம். 3 2 1 எக்ஸிப். தெரியும் போய் லான்ச் பண்ணுவோம் சுத்தமாக. மறுபடியும் வேணும் ஃபஸ்ட் வந்து 3 2 1 இது கொல்லுது. ஐயோ என்னங்க ஐ மோடு நல்லா அடிப்பாங்க பார்த்தேன். ஐ மோடு வெத்தாப்ப அதான் இது 5 இதை சேர்த்து 5வது மோடு. ஸ்பின் ஸ்டீல் பண்ணலான்னா ஸ்பின் ஸ்டீல் பண்ணி ஜெயிச்சிட்டேன் கைஸ். எவ்வளோ ஸ்டெம்னா கம்மி தான். ஹை மொத்தம் 6 மோதை பார்த்தோம். இப்போ இது 7வது மோடு. ஹை மோட் டிஃபென்ஸ் மோடில் போடுவோம். ஹை மோடு டிஃபென்ஸ் மோடு எவ்வளோ டிஃபென்ஸ் பண்ணணும் நம்மளும் பார்த்துடுவோம். டெலிஃபோன் ரெடி. நல்லா டிஃபென்ஸ் பண்ணலாம். பா 2 இது தொங்கு இருந்துச்சு காய்ஸ். சொல்ல போனால் ஐயோ ஸ்பின் நடக்கிறது இல்லைப்பா. 2 இது சும்மா பொத்து குச்சிலுனார். ஆனால் அதால் முடியல. ஹைமோட் நல்லா தான் இருக்குது ஒரிஜினலு. ஆனால் அவ்வளோ நல்லா இருக்காது நினச்சேன். வேறு லெவலில் இருக்குது ஹைமோட். இது 7வது மோடு பார்த்தாச்சு. 6வது இப்போ தான் வரப்போகுது 7வது மோடு. ஆமாம் ஓகே நம்ம போதாச்சு. ஹை மோடு அட்டாக் மோடு போடுவோம். வாங்க கைஸ் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஹை மோட்லேயே அட்டாக் மோடு எப்படி இருக்குன்னு. சும்மாவே சீல் பாயும் சொல்லவா வேணும். கண்ணா அப்படி தானே பயம் போடு. ஹை மோட் அட்டாக் மோட்லாம் கம்முன்னு இருக்கிறான்டா. நினச்சேன்னு இன்னும் ஒன்றும் கம்முனே இருக்கிறாங்க. ஒரே அடியாக பாஞ்சிட்டான். இன்னும் பொறுத்தே இருக்கிறானே. ஓகே நெக்ஸ்ட் மோட். இது வந்து இப்போ 7 இது வந்து இப்போ 8வது மோடு. ஆமாம் 7 மோடை பார்த்துச்சு. இப்போ 8வது மோடு பேலன்ஸ் மோடில் போடலாம். ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு 15 சப்ஸ்கிரைபர்ஸாக மட்டும் நான் எதிர்பார்க்குறேன். ஐயோ ஒரு 15 சப்ஸ்கிரைபர் தான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அது உங்களால் தான் முடியும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக முன்னேறுவோம். அக்ரியஸ் ஃபேன்ஸ், நான் ஒரு அக்ரியஸ் ஃபேன் நான் சொல்லிக்கிறேன். அக்ரியஸ் ஃபேன்ஸ் யாராச்சும் நீங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுவும் வாட்சாக நான் மொக்க ஃபஸ்ட் பண்ணிக்கிறேன். வாட்சாக நல்ல பேர் தான் ஒத்துக்கிறேன். அக்ரியஸை பீட் பண்ணக்கூடிய பேர் தான். நான் எனக்கான அக்ரியஸ் பிடிக்கும். ஓகே நல்லா பேட்டில் போடுது. கொஞ்ச நேரத்துக்கு சுற்றி இருந்தான். ஏதோ ஒரு மாதிரி அக்ரஸாகவே இருந்தான். ஓகே ஆக மொத்தம் இப்போ 8 மோடு பார்த்துச்சு. ஓகே 8 மோடு இது 8 மோடு இது. அந்த 8 மோடு என்னன்னு நான் சொல்லாமல் தெரிஞ்சுக்கோ. அது அப்படியே ரைட் சைடில் போட்டால் வேலை முடிஞ்சுது. நம்ம அதை அப்படியே ரைட் சைடில் போகணும். சொன்னல மாட்டிக்கிச்சேன். ஐயோம்மா சாரி கைஸ், கேமரா வந்துடுச்சு. இது ரொம்ப இதுவாகுது. ஓகே நம்ம இப்போ ரைட்டில் போடலாம். அது போகிறதுக்கு முன்னாடி ஈவனை ரைட்டில் மாற்றிப்போம். இல்லைன்னா உள்ளே செட் ஆக மாட்டான், அடம் பிடிப்பான். ரைட்டில் மாற்றிட்டு செட் பண்ணலான்னு. ஓகே ஆரம்பிக்கலாம். நம்ம ரைட் மோட் வந்துடும். ரைட்டில் பேலன்ஸ் மோடில் வரும். ரைட்டில் தெரிஞ்சு ரைட்டில் நம்ம யூனிஃபார்ம் அட்லீஸ்ட் இருப்போம். போட்டுருவோம். ஓ
சாரி லான்ச்சர் ரைட்டில் மொத்தமாக டைம் நான் சுற்றின்னு இருக்கிறேன். என்ன செட் ஆகுதுன்னு இதை தெரிய சொல்லி ஹிட்டு காய் ஹிட்டு யூனிசன் ஸ்வாட் உடஞ்சே போயிடுச்சு. இருந்துச்சா இன்னும் கொஞ்சம் விதசாக இருந்திருக்கும் பேட்டில். அதுவும் ஸ்டெமினா முடிஞ்சு போச்சு. அடங்கா காய்ஸ் இவன் ரொம்ப ஸ்டெமினா வச்சு அவனு இருக்கிறான். ஓகே நம்ம ஆக மட்டும் இப்போ 9 மோட் பார்த்தாச்சு, அதாவது 9 மோட்ஸ் பார்த்தாச்சு. இப்போ நம்ம காய்ஸ் 1 செகண்ட். ஓகே இப்போ நம்ம டிஃபென்ஸில் போட்டு பார்ப்போம். 10th mode launch பண்ணலாம். டிஃபென்ஸ் உடைக்க முடியுமா? என்ன ஹிட்டுங்க, அது ஹிட்டாது பொட்டுன்னு வச்சு ப்ரைஸ் ஒரு கற்று போடா வெளியே. நெக்ஸ்ட் மோட் பேலன்ஸ் மோட். ஆஹா அட்டாக் மோடோ ஒரு பக்கம் இது பார்ப்போம். இது 10வது மோட். ஆரம்பிக்கலாம். சரி சொல்லி டக் பண்ணுறா யூனிஃபுங்க. வா காய் சிட்டாது பொட்டு பொண்ணு சவுண்ட் கேட்குது. ஆனால் ஸ்ப்ரைஸ் நல்லா ஜெயிச்சுது. இப்போ நம்ம 11ஆம் மோட அட்டாக் மோடுக்கு போவோம். இது நம்ம யூனிஃபார்ம் லான்ச் பண்ணலாம் ஃபஸ்ட்டு, ஏன்னா உங்களுக்கே தெரியும் என்ன பண்ணணும். சரி இது போன வாய்ப்பு இருக்குது. ஐயோ அம்மா இல்லை கலர்லாம் நம்ம கூடி சொல்லிட்டு ஒரு ஒரிஜினல் சரி வாங்குவோம். அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா முடியும். எதுவும் இல்லை, ஒரு 35 சப்ஸ்கிரைபர் வந்துட்டிங்கன்னா நான் ஒரிஜினல் ஸ்ட்ரீம் வாங்கலான்னு முடிவில் வேணும். 35 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் எனக்கு ப்ளீஸ் கைஸ், நீங்கள் மனசு வச்ச முடியும் நம்ம தான். ஓகே இப்போ நம்ம 11 மோது பார்த்து இன்னும் நம்மளுக்கு இன்னும் 5 மோது தேவைப்படுது. 12 மோது பார்த்து சாரி கைஸ், இன்னும் 4 மோது தேவைப்படுது. இப்போ நம்ம ரைட் ஹை மோடில் போடுவோம். அதே மாதிரி தான் திருப்பி போட்டால் வர முடியும். சாரி கைஸ், திருப்பி போட்டால் வர முடிஞ்சு போச்சு. அடுத்து கீழே போடாமல் இது போய் அதை ஃபிட் பண்ணலாம். ஓகே பைப்பில் ஃபிட் ஆகிட்டான். அப்படி பிடிச்சிக்கலாம். தான் மதியானே ஓகே மறுபடியும் நம்ம ஆரம்பமே அட்டாக் மோடில் தான் ஆரம்பிப்போம். இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஐ மோடில் போல கம்மதா இருச்சா மொத்தம் தான். ஐய் இன்னும் அது கைஸ் பார்த்தீங்களா, ஏறி அடித்தான் போது. நினச்சில் பாரு ஒரு பவர்ஃபுல்லாக இருப்பான். நான் ஐ டிட் நாட் எக்ஸ்பெக்ட் திஸ் பவர்ஃபுல்லான பே இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பானு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. நீங்களும் எக்ஸ்பெக்ட் இருந்தீங்கன்னா கொஞ்சம் சொல்லுங்கள். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலன்னு. ஹை மோட்லாம் கம்முனுக்கலாம். ஓகே நெக்ஸ்ட் பேலன்ஸில் போவோம். ஐயோ ஏய் வந்து ஒலித்தானே இது பண்ணா பட கூட்டிடா அவனை. அந்நியத்துக்கு ஒரு பர்ஃபெக்ட் தம்பி. ஓகே பேலன்ஸ் மோட். இப்போ நம்ம ஸ்டாமினாக்கு போகலாமா?
12 13 14 மோட்ஸ் பார்த்தாச்சு. 13 மோட்ஸ் 12 13 14 15 மோட்ஸ் பார்த்து கடைசி முதல் இருக்குது இவன் ஒருத்தன் தான். டிஃபென்ஸ் இந்த டிஃபென்ஸ் உடையலாம் பார்ப்போம். லோலையும் உடைக்க முடியல, ஹையில் எங்கேருந்து உடைக்க போகலாம். நிமிஷம் உடைக்க பார்ப்போம். தெரியும் சரி என்னங்க இட்டாவது டிஃபென்ஸ் உடைக்க முடியல. என்ன அப்படி நின்ட்டாய்? என்ன 2 பேர் ஸ்டார்ட் நின்ட்டீங்க? டேய் அட்டாக் பண்ணுங்கடா. ஸ்பைசன் சும்மா உட்காந்து இந்த காற்று வாங்குது. அவன் அடியில் எல்லாம் கல் கூட மாதிரி இல்லை. ப்ரைஸ் இல்லை வின்னர் நம்ம ஸ்பைசன் தான். ஐயோயோ காய்ஸ், நம்ம இந்த காம்படிஷனில் மறந்தே போயிட்டோம். நம்ம அகிலேஸ் அண்ட் ஃபீன்ஸை மறந்துட்டோம். பரவாயில்ல, ஆசைக்கு இது இந்த பாயிண்ட் மேட்சை போடுவோம். ஆளுக்கு 2 பாயிண்ட் தான் இருப்பாங்க ஆளுக்கு. பார்ப்போம். அதே மாதிரி டிஃபென்ஸில் போடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம லான்ச் பண்ணுறது நம்மளோட ஜிஆர்கிஸ் அட்டாக் மோடில் வச்சு லான்ச் பண்ணுறோம். நிலா காய்ஸ் ரொம்ப அடிப்பான்னு நினச்சேன், அடிக்கல. இல்லைனா வாய்ப்பு இல்லை. ஜிஆர்கிஸ் ப்ரைஸில் தோக்கடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சும்மா நம்ம போட்டாச்சு வீடியோ, அதை நம்ம செய்யலாம். இதெல்லாம் பண்ணால் பாயிண்ட் போட்டுருந்தா உனக்கு. இதான் லாஸ்ட் உனக்கு. சாரி கைஸ், கேமராவை கவுத்து விட்டேன் நானே தெரியாமல் கவுத்துவேன். ஓகே ஆரம்பிக்கலாம். கஷ்டம் கைஸ். கைஸ் இப்போ பார்த்தீங்களா, ஒரு ஹிட் பண்ணா இதுதான் சொல்லிச்சு. இங்கே வந்து சொல்லி நான் ஸ்பைசனு, ஆனால் அப்பயும் வந்து ஆகல. மறுபடியும் நான் கேமராவை தட்டிருப்பேன். நினச்சி பார்க்கல ஒரு செகண்ட் இந்த மாதிரி ஆகணும். நம்ம ஃபீனிக்ஸ் இருப்போம். 1 பாயிண்ட் கோஸ் டு ஸ்பைசன். இன்னொரு மேட்ச் இல்லை, சாரி அது பண்ணிட்டேன். இந்த மேட்சோட வின்னர் ஆசஸ் பிரிகன். ஏன்னா வெயிட் பண்ணி போன எபிசோட் தெரிஞ்சு போச்சு எனக்கு. ஃபீனிக்ஸ் வச்சு 2 பேட்டில் போட்டு போவோம். ஹிட் மாதிரி தூள்டு. ஹிட் மாதிரி போட்டால் ஆசஸ் பிரிகனுக்கு ஒன்றுமே இல்லை. ஒரு டேமேஜ் கூட அவ்வளோ ஆசஸ் பிரிகனுக்கு. சாரி கைஸ், ஃபர்ஸ்ட் அவன் பஸ்ட் ஆயிட்டியாடா கைஸ். நான் பிடிச்சதுக்கே பஸ்ட் ஆயிட்டான். ஒரு மாவீரன், இதுக்கெல்லாம் பஸ்ட் ஆகக்கூடாது. இதுக்கே பஸ்ட் ஆயிட்டுனா இன்ஃபினிட்டி அக்லிஸ் மோச்சுனா தெரிச்சு போகுது. அப்புறம் சொல்ல மாட்டேன். இன்ஃபினிட்டி அக்லிஸ் தான் வாங்கலான்னு ப்ரோ. வாங்கலாமா வேணாமா சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை ப்ரோ வாங்கணும்னு நினச்சிங்கன்னா எஸ்ன்னு சொல்லுங்கள், வேணாம்னு நினச்சிங்கன்னா நோன்னு சொல்லுங்கள். அதுக்கு பதில் என்ன பே வாங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கே நான் லேட்டாக ஒரு ஃபீலிங்ஸை பார்ப்போம். என்ன பே வாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆக மட்டும் எவ்வளோ என்ன பேக்கு வாங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். என்ன பே வாங்குகிறோமோ நீங்கள் கமெண்ட் பண்ணுற பே தான். அது ரொம்ப ரிமார்க் பண்ணுற கமெண்ட்ஸ்க்கு தான் நான் பேக் கொடுப்பேன். ஓகே காய்ஸ், இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சலாம். இவனுக்கு 16 மோட்ஸ்லேயும் எல்லா மோடும் பவர்ஃபுல்லாக நான் மொத்துதாச்சு. ஆனால் இன்ஃபினிட்டி அக்லியஸ் பர்ஸ்ட்டு டிபிலான்னு தெரிலன்னு சரியா.
சர்ஜி டிபி கிட்ட நிற்பான் நான். அதையும் நம்ம டெஸ்ட் பண்ணலாமே. அந்த சர்ஜி ஈலியோஸ் இருக்குது. என்னோட லெஃப்ட் சைடில் போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். இவனாலும் தோக்கடிக்க முடியலன்னா எப்படி பார்த்தாலும், ஏன்னா இவனே கிட்டத்தட்ட வேர்ல்டு ஸ்பிரிகன் பிரேவ் வால்ஸ்லேயே டஃப் கொடுக்குறவன். சாரி, இப்போ நான் தெரிஞ்சு மாறிட்டேன். கைஸ், நம்ம ஈலியோஸ் எடுத்துக்கிறோம். வால்கனோ ஈலியோஸ் ஸ்பிரிகன் போட்டு பார்க்கலாம். என்னது ரொம்ப பெரிய லாங் வீடியோ போகுது. அங்கே இதை வந்து மாற்ற மாட்டேன். ஈலியோஸ் தள்ள மாறல மாதிரி தெரியுது எனக்கு. ஆமாம், தள்ள மாறலாம். ஏய் ஈலியோஸ், என்னடா நீயே தள்ள மாறி முடிச்சேன்னா அர்த்தம். ஆக்சஸ் பிளேனுக்கு எதுவுமே ஏதோ தூசி பற்ற மாதிரி உட்காந்துதான் சுற்றி நிற்கிறாங்க. ஓகே, சாரி கைஸ், கொஞ்சம் ஸ்லோ தான் கீழே வந்துச்சு. இது கம்முன்னு இருக்காது இந்த லான்ச்சர். ஐயோ ஹிட்டு கைஸ், ஹிட்டு நிஜமாக செம்மையாக தோணுச்சு. இருந்தாலும் ஜெயிக்க முடியல. திஸ் வின்னர் ஆஸ்டர்ஸ் ஸ்பிரிகன். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்ஃபினிட் டேக்டிஸ் வாங்கலாமா வேணாம்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ் அதையும் கமெண்ட் பண்ணி விட்டு போங்க. ஓகே கைஸ், இதோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்க போகிறோம். See you, tata, goodbye.